அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பல வருடங்களாக ஒரு மரம் அந்த காட்டிலே இருந்தது. மிகுந்த ருசியில நல்ல கனிகளை கொடுத்து பறவைகள், விலங்குகள், வழிப்போக்கர்கள் என அனைவரும் பசியார பழங்களை கொடுத்தது. ஆனால் ஒரு நாள் வீசிய பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்தது. அந்த மரத்தை அவ்வழியே சென்ற ஒருவரும் தூக்கி நிறுத்த முன்வரவில்லை. பரிதாபத்தோடு அதை பார்த்துவிட்டு சென்று விட்டனர். அந்த மரமோ, நான் எவ்வளவோ கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவியாகத்தானே இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என மிகவும் வருத்தப்பட்டு கொண்டது. நாட்கள் உருண்டோடி வருடங்கள் ஆயின. மரம் மண்ணுக்குள் புதைந்து போனது. பூமியின் உஷ்ணம் மற்றும் அழுத்தத்தினால் அது நிலக்கரியாக மாறியது. ஒரு நாள் சாலை அமைப்பதற்காக ஆட்கள் வந்து தோண்டின போது நிலக்கரி இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மேலும் தோண்டின போது மிகவும் கடினமான கல் போன்ற ஒரு பகுதியை கண்டு அதை வெட்டி எடுத்து சோதித்த போது அது விலை உயர்ந்த வைரம் என்று கண்டுபிடித்தனர். இறுதியில் சரியான அளவில் வெட்டப்பட்டு ஜொலிக்கிற வைரமாக மாறினது. பிரியமானவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினர், உற்றார், உறவினர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளி தனிமைப்படுத்தலாம். உங்களையும் ஒரு நாள் விலை உயர்ந்த வைரமாக மாற்ற ஒருவர் இருக்கிறார். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் யோபு 23:10 சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுது